கர்த்தருடைய ஒரு வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். அவர்தான் தெய்வம். அவர்தான் தெய்வம். கர்த்தர் தான் என் தெய்வம். அவர்தான் என் பலன். அவர்தான் என் நம்பிக்கை. தாவீது சொல்லுகிறார், இப்பொழுது நான் எதற்கு காத்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. நீரும் அல்ல, நீரே என் நம்பிக்கை. அப்படி நம்பி தேவனுக்காக, தேவனோடு தேங்க்யூ, தேவனுடைய வார்த்தையில் மாத்திரம் நம்பிக்கை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில் தேங்க்யூ. சில ஏற்றத்தாழ்வுகள் வரதான் செய்தில்ல. ஒரு நாளைக்கு எப்படி இரவு பகல் இருக்கும், வாழ்க்கையில் எப்படி தேங்க்யூல பிரச்சனையும் போராட்டங்கள் இருக்கும், அதே போல் தேங்க்யூ. எத்தனையோ காரியங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த சூழ்நிலைகள் நம்மளை என்ன பண்ணோன்னா, சூறை செடிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் போய் உட்கார வச்சிடும். அல்லேலூயா. அதுலேருந்து வெளியில் வர தெரியாது. ஒன்று சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும், அப்படி இல்லைன்னா நாமளே சில சூறைச்செடிகளை ஏற்படுத்தி அதில் உட்கார்ந்துப்போம். இன்றைக்கு கூட தேவன் பேச விரும்புகிற ஒரு காரியம், சூறை செடி உனக்குரியது அல்ல. ஆமென். சூறை செடி ஒரு நாளும் உன்னை ஜெயிக்க முடியாது. ஆமென். சூறை செடிங்கிறது ஒருவேளை சூழ்நிலையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், நீங்கள் சந்திக்கிற போராட்டமாக இருக்கலாம், இல்லை பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற தாறுமாறான காரியங்களாக இருக்கலாம். ஏதோ ஒன்றுங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, சூறை செடி எனக்குரியது அல்லன்னு அறிக்கை செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சூறை செடியை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தின் 4வது வசனம். 1 King chapter 9 verse 4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். போதும். இந்த வசனங்களை மறக்கவே மறக்காதீங்க. 4லிருந்து 7 வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்மோடு பேசும்படி தேங்க்யூ. எலியாவின் வாழ்க்கையை தேவன் நமக்கு முன்பதாக நிறுத்தி பேச போகிறார். ஆமென், ஆமென். கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவேன், ஏன்னா நேரம் இல்லை. ஆனாலும் சொல்ல வேண்டியதை ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் வச்சிருவார். ஆமென். முதலாவது இயேசுவின் நாமத்தினால இந்த எலியா யார் அப்படின்னா, 18வது அதிகாரத்தில் தேங்க்யூ, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் கர்மேல் பர்வதத்தில், எங்க கடந்த நாட்களில் நீ எங்கே திரும்ப இருந்த, உச்சியில் இருந்த, பீக்கில் இருந்த விசுவாசம் பார்த்தீங்கன்னா வேற லெவல். அல்லேலூயா. பாஸ்டர் வார்த்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆமென் அல்லேலூயா சொன்ன ஆளு நீனு. ஆமென். இன்னைக்கு ஆமென் அல்லேலூயா சொல்லுன்னு நெஞ்சில் அடிச்சினாலும் நீ சொல்ல மாட்டேங்கிற. காரணம் 18வது அதிகாரத்தில் கண்மலை உச்சியில் இருந்த அந்த மனுஷன் தேங்க்யூ 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லியான்னு சொல்லி சொல்ல வச்சதில்லை, நிரூபிச்சு காட்டின ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரன் மேலே இருந்தவன். ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு நிகழ்வு இன்னைக்கு எங்க இருக்கிறான்னா 19:4 சொல்லுது, அவன் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய் சூறை செடியில படுத்து கொண்டான். அம்மா, இந்த ஆண்டு எப்படி துவங்கின, எப்படியாப்பட்ட வாக்குத்தத்தம் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன். யோவான் 1:50. அப்படி தேங்க்யூ. இதிலும் பெரிதானவைகள், அதெல்லாம் என்னை உந்தி தள்ளும், அதெல்லாம் என்னை பூஸ்ட் பண்ணும். இதுதான் முடிவு நினைக்கிறியா? இதுதான் உனக்கு ஆண்டவர் நியமித்தது நினைக்கிற? இல்லை இல்லை இல்லை. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை பார்ப்ப. தேவ மகிமை எப்படி தெரியுமா? இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் இதிலும் அல்லேலூயா பெரிதானவைகள் பெரிதானவைகள் பெரிதானவைகள். அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோதான் உனக்குன்னு சொல்லவே மாட்டார். மாறாக இனிமே தான் உனக்கு, அவ்வளோதான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், இனிமே தான் உனக்கு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, எலும்பெல்லாம் தேஞ்சிருச்சு, டாக்டர் சொல்கிறாங்க நடக்காத, டாக்டர் சொல்கிறாங்க நிற்காத, ரொம்ப அதை வாயில் போட்டுக்காத, இதில் வாயை போட்டுக்காத, உனக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சு. எது வந்தா என்ன? அல்லேலூயா. உனக்கு மரணம் வராது, உனக்கு பொல்லாப்பு வராது, வாத உன் கூடாரத்தை அணுகாது.
பிரச்சனைகள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய ஆவிக்குரிய பிள்ளைங்க இந்த எலியாவை போல சோர்ந்து படுத்துக்கிறாங்க. உனக்கு தெரியும்ல எலியா, எத்தனை ஆபத்துகளை, எத்தனை வெள்ளங்களை, எத்தனை சவால்களை கடந்த நாட்களில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் உதவி செய்தார். செஞ்சாரா இல்லையா? அதனால தாங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எசபேலுங்கிற ஒருத்தி சொல்றா, ஏ எலியாவே, உன்னை சாகடிச்சிட்டு தான் மறுவேளை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு, ஏதோ ஒரு வார்த்தை இல்லை, இவ்வளோ வார்த்தைகளை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக பேசி 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 உன்னை பலப்படுத்தி ஊழியக்காரனை தூங்க விடாம, ஊழியக்காரம்மாவை தூங்க விடாம, தேங்க்யூ என் பிள்ளை நாளைக்கு வருவா, கண்ணீரோட வருவா, கவலையோட வருவா, கேள்வியோட வருவா, தோல்வியோட வருவா, துக்கத்தில் வருவா, வெக்கத்தில் வருவா, நீ பேசுகிற உன் மூலமா நான் பேசுகிற வார்த்தை தான் அவளுக்கு அதுன்னு சொல்லி பேசி 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 அல்லேலூயா உன்னை பலப்படுத்தி அனுப்புகிற பலிபீடம் தான் இந்த பலிபீடம். ஆமென், அல்லேலூயா. அப்படி வைராக்கியத்தில் நின்ன ஆளு இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க எதையோ உன் குடும்பத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி, உன்னை பற்றி பேசிட்டாங்கன்னு சூறை செடியில் போய் படுத்திருக்கிறியே. ஏ எலியாவே, ஏ சீலை கட்டின எலியாவே, நம்ம புடவை கட்டினாலும் நம்ம எலியா தாங்க, சுடிதார் போட்டாலும் நீ எலியாதான். என்ன இப்படி இருக்கிறீங்க? அம்மா புடவை கட்டினாலும் நீங்கள் எலியாமா? நீங்கள் தாம்மா வானத்தை அடைச்சி வச்சிருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மழையே வந்த அவ்வளோதான், உன்னை உண்டு இல்லை நாய்க்கிறவேன். நீங்கள் வானம் அடைக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நீங்கள் புடவை கட்டின எலியாவா இல்லையா? நல்ல உற்சாகமாக இருக்கணும். உங்கள் பாஸ்டர் அம்மாவை நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? பெண்ணாவே பார்க்கல. எப்படி பார்க்குறேன் தெரியுமா? எசேக்கியேலின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 2வது வசனம். அதே மாதிரி தான் ஆண்டவரும் உங்களை பார்க்குறார். எடுத்தவங்க வாசிங்க. சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள்? நான் கேட்குறேன், உன் பாஸ்டர்மா எப்படியாப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். படிச்சிட்டீங்களா? வசனத்தை பார்த்துட்டீங்களா? அவள் ஒரு பெண் சிங்கம். நான் சொன்னல, பெண்ணா பார்க்கல, வரப்போற நாட்களில் சிங்கம் கர்ஜிக்க போகுது. அல்லேலூயா. வாயை திறந்த வசனம் தான், வசனத்தை அனுப்புனா போதும், சுகந்தான், விடுதலை தான், ஜெயந்தான். அப்படி அப்படி பார்க்கிறாரு நம்மள. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே எலியாவே, கர்மேல் பர்வதத்தில் இருந்தியே, கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லி தேங்க்யூ, நீ சொன்னதை நிரூபிக்கும்படி ஆண்டவர் இறங்கி வந்தாரே. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி ஊழியத்தை செஞ்ச அந்த மனுஷன் இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு பிரச்சனையில் சுருண்டு போய் படுத்துட்டு இருக்கிறியா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒன்று சொல்லட்டுமா? சூறை செடி உனக்குரியதல்ல. இந்த 2வது ஆராதனை முடிச்சுட்டு, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போகும்போது எந்த இடத்துல சூறை செடி இருக்குன்னு தெரியாது. வீட்டில் ஆனால் சூறை செடி ஏதோ வச்சிருக்கிறேன், அதுதாங்க கலங்க பண்ணுது. அது ஒன்று தாங்க. எல்லா பகுதியிலும் ஜெயிச்சிட்டாங்க. ஏதோ ஒன்று சவாலாக நிற்குது, ஏதோ ஒன்றுத்துக்கிட்ட நான் தோற்று போயிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு இந்த ஆராதனை முடியத்துக்குள்ள நீ சூறை செடியை தோற்கடிக்கணும். ஆமென், அல்லேலூயா. சூறை செடி உனக்குரியது அல்ல. சூறை செடி உன்னை மேற்கொள்ள முடியாது. மாறாக நீ சூறை செடியை எரிச்சு போட்டுறணும், நீ அழிச்சு போட்டுறணும். ஆமென். சூறை செடின்றது வெறும் செடியை மரத்தலாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். எந்த சூழ்நிலை உங்களை ஓடுன ஆளை உட்கார வச்சுதோ, உட்கார்ந்த ஆளை படுக்க வச்சுதோ, சோர்ந்து போக பண்ணுச்சோ, மனம் தளர்ந்து போக பண்ணுச்சோ, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்ல வைக்கிறதுல, அதை நீ ஜெயிக்கணும். அதை நீங்கள் ஜெயிக்கணும். ஆமென். எந்த மனுஷனுக்கும் சோர்வு வராதுன்னு இல்லை. எது வருதோ இல்லையோ கூப்பிடாம வர ஒரே விருந்தாளி சோர்வு, டயர்ட், டிப்ரெஷன், போங்க சலிச்சு போகிற தன்மை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எலியாவே எலியாவே, நீ சோர்ந்து போகாத. சோர்ந்து போனதுனால சூறை செடியை நீ செலக்ட் பண்ணிட்டியா? சூறை செடி உனக்கு இல்லைப்பா, சூறை செடி உனக்குரியதல்ல. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை நான் சொல்லுகிறேன். அந்த எலியா என்கிற மனுஷனை தேங்க்யூ, அவனுடைய சூழ்நிலையில் சோர்ந்து போய் பயந்து போய் சூறை செடியில் உட்கார்ந்த உடனே ஆண்டவர் வச்சு அப்படியே போ அப்படின்லாம் சொல்லி விட மாட்டார். நான் சொல்கிறேன், எவ்வளோ வாக்குத்தத்தங்கள், எவ்வளோ வசனங்கள், எவ்வளோ அபிஷேகம், எத்தனை கிருபை, எத்தனை அற்புதம், எத்தனை அதிசயத்தை கர்த்தரும் வாழ்க்கையில் செஞ்ச பிற்பாடும் சின்னதாக ஒரு சூழ்நிலை, சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தபோது எல்லாத்தையும் மறந்துட்டு தளர்ந்துடுறோமே, சோர்ந்துடுறோமே. அப்படியே இதெல்லாம் நன்றி கெட்ட ஜென்மங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விடலை. திரும்ப 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 உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய இன்னைக்கும் அப்பா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசுறாரு பாரு. ஆமென். அவருடைய ஜனத்தை அவர் ஜெயிக்க வச்சு மகிமைப்படணும். அதாங்க அந்த லாஜிக்ல நில்லுங்க. நான் தோற்று போனா
நான் செத்த முகமா இருந்தா, நான் அழுமுஞ்சா இருந்தா அது என் ராஜாவுக்கு மகிமை இல்லை. நான் மாறாக என்னுடைய யுத்தங்கள் அத்தனையிலையும் நான் ஜெயிக்கிறவளா இருந்தா, நான் ஜெயிக்கிறவனா இருந்தா அப்பா சொல்லுவாரு, என் பிள்ளைய பாத்தியா, என் பிள்ளைய பாத்தியா, யோபை பார்த்து சாத்தானை பார்த்து சொல்றாருல, ஏய் யோபு மேல் கண் வைத்தாயோ, ஏன் தாசையா, ஏன் பிள்ளையா, நீ என்ன வேணா பண்ணு, அவ ஆராதிக்கிறத என்ன ஆராதிக்கிறது நிறுத்த மாட்டா, ஆலயத்துக்கு வர்றது நிறுத்த மாட்டா, நற்கிரியை செய்யறது நிறுத்த மாட்டா, என்னை நம்புறதுல என்னை கும்புறதுல அவ தான் டாப்ல இருப்பா. அப்படி ஒரு சாட்சி, அப்படி ஒரு சாட்சி. ஆமென். அப்பா சாட்சி கொடுக்கணும் நம்மளை குறித்து. அல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில சூறை செடிக்குள்ள உட்கார்ந்துருக்கிறியா, தெரியல பாஸ்டர்மா, வெளியில வர தெரியல அப்படின்னு சொல்ற உணவுல தான் தனிப்பட்ட முறையில் கர்த்தர் பேச போறார். இந்த சூறை செடியை, இந்த சூழ்நிலையை, இந்த சத்துருவை எப்படி எலியா ஜெயிச்சார், எப்படி மேலே வந்தார், வந்தாரா இல்லையா? சூறை செடியில செத்து போயிட்டாரா? இல்லை இல்லை. எப்படி வெளியில வந்தார்னா, 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து என்ன பண்ணாரு? ஆமா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஒரு பிரச்சனை, மற்றவங்களை சாவடிக்கிற மாதிரி பேசின்னு இருப்போம். அவன் சொல்கிறான், நான் தான் பிரச்சனை, நான் செத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, சத்தமா சொல்லுங்க, எத்தனை முறை சொல்லியிருக்கோம், போதும் போதும் போதும், எல்லாம் போதும் போதும், நிறுத்து, நான் வாழ்ந்தது போதும், நான் கண்டது போதும், நான் பார்த்தது போதும், நான் பட்டது போதும், எல்லாம் ஓடினது போதும், ஆடினது போதும், எல்லாம் போதும் அப்படின்ட்டு போதும். சத்தமா சொல்லுங்க. அதாங்க விஷயமே. நீ அடுத்து சொல்ற பத்தியா, போதும்னு சொன்னாலும் கோச்சிக்கிட்டாலும் என்ன பண்ணாலும் என்ன சொல்ற? கர்த்தாவே கர்த்தாவே. பெரிய நெருக்கம், பெரிய போராட்டம். அந்த எசபேலின் ஆவிலாம் சாதாரண ஆவி இல்லை, எவ்வளோ பெரியவனையும் கீழே சாதாரணமாக தள்ளி விட்டுரும். அல்லேலூயா. எவ்வளோ விசுவாச வீரனாக இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்குன்னு வர ஆவிகள். இயேசுவே நம்ம எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சின்ன விஷயத்தில் பயந்துருவோம், சின்ன விஷயத்தை தடுமாறிடுவோம். கர்த்தர் சொல்றார், இல்லை 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 இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நான் கீழே விட மாட்டேன், உன்னை தோற்று போக நான் விட மாட்டேன். அந்த வைராக்கியத்தோட இந்த கால வேளையில் நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என்ன வேலை பண்ணார் தெரியுமா? இந்த எலியா என்ன வேலை பண்ணார் தெரியுமா? தேங்க்யூ. போதும். நான் சொல்றேன், நல்ல ஆவிக்குரியவங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை, ஆலயத்துக்கு வந்துட்டோமா வாயை திறந்து நல்ல சத்தமா அல்லேலூயா, நல்ல சத்தமா அல்லேலூயா. முதலாவது அந்த மனுஷன் செஞ்ச ஒன்று என்னன்னா, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், பலவீனமோ போராட்டமோ தேவையோ என்ன ஒரு பில்லீஸ், நீ எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் ஒன்றே ஒன்று செய்கிறீங்களா? செய்வம்மான்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்து. நான் எந்த நிலையில் இருந்தாலும், நான் என்ன நெருக்கத்தில் இருந்தாலும், என்ன போராட்டத்தில் இருந்தாலும் என் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். கையை தட்டி கையை தட்டி. அல்லேலூயா. அந்த மனுஷன் சூறை செடியில தாங்க இருந்தான், அந்த மனுஷன் சூறை செடியில தான் இருந்தான். சாகணும்னு ஆசைப்பட்டான், ஆனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சாக விடல, சாக விடல. உன்னை குறித்து ஒரு மகிமையான முடிவை தேவன் திட்டம் பண்ணி இருக்கும் போது யாரும் உனக்கு விரோதமா எந்த காரியம் செஞ்சாலும் அது வாய்க்காது, அது பலிக்காது. நீ சொல்லு, சத்ரு என் காரியத்தில் ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவனுடைய எல்லா நெருக்கத்திலையும் அவன் கர்த்தரை நோக்கி, அம்மா உனக்காக ஒரு நல்ல ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க, உனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு போராட்டம், உனக்கு நெருக்கம்னா போய் மனுஷன் வீட்டு கதவெல்லாம் தட்டிடாத, தயவு செய்து தட்டிடாத. அதே போல் நான் வீடெல்லாம் போய் தட்ட மாட்டேன், எந்த மனுஷன் வீட்டு வாசல் நிற்க மாட்டேன். கையில் ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் நம்பர் அடித்து என் அண்ணனுக்கு, என் மச்சானுக்கு, என் மாமனுக்கு பேசி உதவி கேட்பெல்லாம் சொல்லாத, வெக்கப்பட்டு போயிடுவோம். உண்மை அது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன் காலை வச்சு நீ ஆலயத்துக்கு போய் கதவை தட்ட முடியலனாலும் 33:3 சொல்லுது எரேமியா. தேங்க்யூ. என்னை நோக்கி கூப்பிடு, அந்த ஃபோன் நம்பரை வச்சுக்க, அவரை நோக்கி கூப்பிடு. அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு கண்டிப்பா உன்னுடைய ஒரே ஒரு ரிங்குக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிங்குக்கு எடுப்பார். எத்தனை பேருக்கு தெரியுமா ஃபோன் அடிப்போம், அடி 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 அடிச்சுட்டு நீ இறங்கும், ஃபுல்லாக கட்டாகும், திரும்பி விட மாட்டோம், போட்டு போட்டு கூப்பிடுவோம். அப்போ இது பெரிய ஸ்தோத்திரம், ரொம்ப தொல்லையாக இருக்குன்னு சொல்லி அந்த ஃபோனை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்கன்னே தெரியாது. அடுத்தது வரும் பாருங்க, நாட் ரீச்சபிள் பர்சன். அந்த பர்சனை நீ ரீச் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அவைலபிளாக இல்லை.
இப்படி தான் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கேன்ல உனக்கு, நான் இருக்கேன்ல உனக்கு. உனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு போராட்டம், உனக்கு ஒரு தேவைன்னு உன் சொந்தக்காரனில் ஒருத்தனுக்கு தெரிஞ்சால் போதும், உன் வீட்டு பக்கமே வரமாட்டானுங்க. தேங்க்யூ. உன் ஃபோனை எடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னுடைய எல்லா நெருக்கத்திலையும் நான் இன்னைக்கு சாட்சியாக இந்த பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், என்னுடைய எல்லா உபத்திரவத்திலையும், நான் போன எல்லா பலகீனமான பாதையிலையும் என் கர்த்தரை மாத்திரமே நம்பி, என் ராஜாவை மாத்திரமே நோக்கி கூப்பிட்டேன். என் கூப்பிடுதலுக்கு அவர் மறு உத்தரவு கொடுத்து, என் புத்திக்கு எட்டாத, நான் அறியாத, நான் நினைச்சு பார்க்காத எத்தனையோ காரியத்தை என் தெய்வம் செஞ்சு என்ன திரும்ப சூரிய செடியிலிருந்து எழுந்து நிக்க வச்சது உண்மையானா? உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒரு பலகீனம் வந்துருச்சுப்பா. 5 மாதம் என் கணவர் இறந்து போய் 5 மாதம் என் சரீரத்தில் அந்த பலவீனம் இருக்குது, அது வேதனைப்படுத்துது. ஆனால் நான் நோட்டீஸ் பண்ணலை, அது கவனிக்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே பிரச்சனை தலை விரித்து ஆடும் பொழுது தேங்க்யூ, நம்ம உடம்பை பற்றிலாம் நம்ம நினைக்க மாட்டோம். அதுக்கப்புறம் 5 மாதத்துக்கு அப்புறம், என் கணவர் இறந்த 5 மாதத்துக்கு அப்புறம், ஏன் நம்மளால் ராத்திரியும் பகல் தூங்க முடியாமல் இருக்குது, ஏன் ராத்திரியானா நமக்கு தூங்க முடியல அப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல என் சரீரத்தில் அப்படியே காஞ்ச மிளகாவை அரைச்சி வச்சா எப்படி திக்கு திக்கு திக்குன்னு எரியும், அப்படி எரியுது. ஓ, இதுதான் என்னை தூங்க விடலையா? எப்போ? என் உடம்பு தான். ஆனால் அதை குறித்து யோசிக்க கூட எனக்கு நேரம் இல்லை. அப்படி ஒரு பிரச்சனைகள், அப்படி ஒரு சவால்கள் நடுவில் தன்னந்தனியாக நின்று அந்த வேலையில், ஐயோ இது என்னடா இது இப்படி எரியுதே, இப்படி வேதனைப்படுத்துதே, தூங்கவே விட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு போய் டாக்டரை பார்க்கறதுக்கு முன்பதாக எல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா டாக்டர் போனால் தான் சொல்லுவார், நீ போய் ஸ்கேன் பண்ணிட்டு வான்னு. எல்லாம் பண்ணி கொண்டு போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது என் பசங்க சொன்னிச்சிங்க, தயவு செய்து அப்பா திடீர்னு செத்து போனது போல் நீயும் செத்து போயிடாதீங்க மம்மி, என்ன ஏதுன்னு பாருங்கள். உண்மைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய ஜனமே, அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் சொன்னார், பாரு உனக்கு ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லலை, என்னம்மா சொன்னார், உனக்கு கட்டிகள் இருக்குது. எல்லாம் நாத்தனார் ஓரவத்தி எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல 2-3 கட்டி இருக்குதான், அதுக்கு இவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஸ்கேன் காட்டுது. அவங்க சொன்னாங்க, இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டா அது வளர்ந்து உங்கள் ஜீவனை எடுக்காது, அது மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியம்தான். ஆனால் இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது, ஆரம்ப நிலையில் இருக்குது. இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், அதுக்கு பிற்பாடு அது வளர முடியாது. அல்லேலூயா. நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டில் ஒரு டாக்டர் சொல்கிறாருன்னா என்ன பண்ணுவீங்க? இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு நான் டாக்டரை சந்திக்கிறதுக்கு முன்பதாக வேத வசனத்தை ஒன்று எடுத்து வாசித்தேன். ஏன் தெரியுமா? என் நிலைமை அந்த மாதிரி, நான் போய் ஒரு நாள் பெட்டில் படுக்க முடியாது, அத்தனைக்கும் ஒத்தால நிற்கணும். அதே போல் பெட்டில் படுத்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஒத்த பைசா எனக்கு கிடையாது. உண்மை அதுதான். பணமும் கிடையாது, நேரமும் கிடையாது. நிற்க வேண்டிய அத்தனையிலும் ஆணுக்கு ஆணா, பெண்ணுக்கு பெண்ணா, பாஸ்டருக்கு பாஸ்டா, தாய்க்கு தாயா, எல்லாத்துக்கும் நின்னாகணும். நான் போய் படுக்க முடியுமா? நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா? இப்போ தான் ஆண்டவர் தேங்க்யூ வெட்டி போட்ட மரத்தை துளிர்க்க வைக்கிற மாதிரி என் சபை அந்த நாட்களில் அப்படியே வளர்த்தி கொண்டு வரார். இந்த டைமில் என் உடம்பை பார்த்தேன்னா, இந்த டைமில் என்னுடைய காரியத்தை நான் யோசிச்சேன்னா, ஐயோ ராஜ்யம் கட்டப்பட முடியாதுன்ட்டு ஒன்று சொன்னேன், ஆண்டவரே என்ன வியாதின்னு தெரியாது, என்ன பிரச்சனை தெரியாது, இப்போ தான் நான் டாக்டர்கிட்ட போகிறேன், நீங்கள் எனக்கு சுகம் கொடுப்பீரானால். அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட ஒன்னே சொன்னேன், சுகம் கொடுக்கறதா இருந்தா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உமக்காக ஓடுவேன். கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம், என் கர்த்தர் மாத்திரம் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி நான் ஓடுவேன். எனக்கு தேங்க்யூ சுகம் கொடுக்க உங்களுக்கு இஷ்டமே இல்லைன்னாலும் பரலோகத்தில் வந்து நான் மகிமைப்படுத்துவேன், வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு மகிமையாக இருப்பேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், உன் காயங்களை ஆற்றி உன்னை குணமாக்குவேன். இந்த வார்த்தை கொடுத்தார். தேங்க்யூ. வார்த்தை எடுத்துகிட்டு போவேன், நான் குணமாக்குவேன், நான் காயங்களை ஆற்றுவேன். அந்த டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு எடுத்தாகணும், உடனே சிசரின் பண்ணியாகணும். நான் சொன்னேன், டாக்டர் என்னன்னு கேட்குறதுக்கு வந்தேன், என்னன்னு பார்க்கறதுக்கு வந்தேன், ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கலை டாக்டர். அந்த டாக்டருக்கு தெரியும், ஏன்னா என்னை ரெக்கமெண்ட் பண்ண டாக்டர் சொல்லியிருக்காங்க, இப்போ தான் அவன் புருஷன் இறந்துட்டாங்க, அந்த பிள்ளை தனியாக நிற்கிறான், ஊழியம் வேறு நடக்குது, 2 சின்ன பிள்ளைங்க வேறு இருக்குது, அதனால் ஏதாவது பார்த்து செய்யுங்க. அவங்க ஃபீஸ்க்கு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, அந்த பிள்ளைகிட்ட ஃபீஸ்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அந்த டாக்டர் சொன்னார், உன்னை பற்றி தெரியும், நீ ஏன் வேண்டான்னு சொல்கிற தெரியுமா ஆப்ரேஷனு, உன்னை பற்றி தெரியும், உங்ககிட்ட பணம் இல்லைல்ல. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுனால நானும் என் மனைவியும் ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுறவங்க, 2 பேருமே டாக்டர்ஸ், நாங்கள் 2 பேருமே சொல்கிறோம், உனக்கு ஃப்ரீயாகவே அந்த சர்ஜரி பண்ணுறோம், நீ 1 ரூபாய் நீ கொடுக்க வேணாம், நீ உயிரோடு இருந்தீன்னா தேவனுக்கு மகிமையாக நிற்பல்ல, அதனால் ஃப்ரீயாகவே அந்த ஆப்ரேஷனை பண்ணி தரும்.
திரும்பவும் நான் மல்லு கட்டுறேன் பாருங்க. ஐயா நீ ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக என் உடம்புல கத்தி வைக்கிறதானாலும் அங்கேருந்து உத்தரவு வந்தாதான். என் உடம்புல கத்தி வைக்க தேவன் அனுமதிக்கலைன்னா நிச்சயமாக அதில் ஒரு தெய்வீக சுகத்தை என் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த வியாதியில் நான் மறிப்பது இல்லை, ஏன்னா நான் குணமாக்குவேன்னு சொன்னார். கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் உனக்கு சுகம்னு சொல்லலை. தேங்க்யூ. என் காயங்களை ஆற்றுகிற தேவன் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தள்ளப்பட்டவர் தள்ளுண்ட விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி, ஐயோ உன்னை காயப்படுத்தின அத்தனை காயங்களிலும் என் ஆண்டவர் என்னை குணமாக்குவேன், அப்படி என் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்லியிருக்கிறதுனால வேண்டாயா வேண்டாம், நான் இந்த காரியத்துக்காக சிங்கிள் மாத்திரை கூட நான் எடுக்க மாட்டேன், நான் ஒரு பொருத்தனையோடு போகிறேன்னு அந்த டாக்டர் உண்மையாக அழுதுட்டார். எத்தனையோ ஊழியக்காரங்க என்னென்னவோ பேசுவாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு வந்தால் இருக்கிறது ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் நீ பாரு, நான் இலவசமாக உனக்கு செய்கிறேன்னு சொன்னாலும் நீ வேணாம், இந்த வார்த்தையை விடவா ட்ரீட்மெண்ட்டு, இந்த வார்த்தையை விடவா ஆப்ரேஷனு, இந்த வார்த்தையை விடவா டாக்டர் பெருசாக எனக்கு ஜீவனை கொடுத்துட போகிறாரு. உண்மையாகவே சொல்லுகிறேன், உன் காலங்கள் அப்பாவுடைய கையில் இருக்கு. எலியாவே எசபேல் உன் உயிரை எடுத்துட முடியுமா? அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என் தலையில் இருக்கிற மயிர் கீழே விழுந்தாலும் என் ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. நான் என் சபை விசுவாசிக்கிட்ட சொல்லுவேன், நீ யார் தெரியுமா? நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆள், கர்த்தரோட அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீ நடந்து போகும்போது உன் நிழல் படும் பாரு தரையில, அந்த நிழலை கூட சத்ருவால ஜெயிக்க முடியாது. ஆமென் சொல்லுமா பின்னாடி. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால எத்தனை பேர் தூங்குற டெய்லியும் நைட்டு தூங்கும் போது எத்தனை பேருக்கு கனவு வருது? சீக்கிரம் சொல்லு. கனவு தான் வருது, பகல்லையும் கனவு வருது, ராத்திரி கனவு வருதுன்னு நல்லா தூங்குற. அப்படியே கனவுல நாயோ பேயோ உன்னை துரத்துனாலும் கனவு முடிச்சு நீ எழுந்திருக்கும் போது நாயை சாவடிச்சிருக்கணும், நீனு பேயை துரத்திருக்கணும். நீனு ஒரு நாளும் பாஸ்டர்ப்பா நேற்று நைட்டு கனவுல நாய் வந்து என்னை கடிச்சிருச்சு, வவ்வுன்னு பேய் வந்து என்னை மேலே போட்டு அமைக்கிருச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்? நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. கனவுல கூட பிசாசு உங்ககிட்ட தோத்து போனோம். நல்ல கையை தட்டி. அப்போ இயேசுவின் நாமத்தினாலே இந்த எலியா சூறை செடியை ஜெயிக்கிறதுக்கு முதலாவது என்ன பண்ணாருன்னா, எந்த நெருக்கமானாலும் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதத்தின் 6வது வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்தில் தாவீது சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி. அல்லேலூயா. ஓ தேங்க்யூ. மனுஷனை நம்பிராத, மனுஷன் வீட்டு கதவை தட்டிராத. யாராவது எனக்கு ஜெபம் பண்ணுவாங்கன்னு நீ கூப்பிடு, நீ என்ன நோக்கி கூப்பிடு. அதான சொல்லப்பட்டது 18:6 சங்கீதம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கதவு இருக்குமா, ஆண்டவருடைய ஆலயத்தின் கதவு இருக்கு, நீ தட்டு, உனக்காக கர்த்தர் திறப்பார். ஆலயத்திலிருந்து. தேங்க்யூ. நான் சொல்றேன், எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ முறை பாத்ரூம்ல ஜெபம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? தேங்க்யூ. என் படுக்கறையில் என் பிள்ளைங்களெல்லாம் தூங்குனதுக்கு பிற்பாடு நான் எழுந்து அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதிலெல்லாம் வராது திருப்தி. கர்த்தருடைய பலிபீடத்தில் முன்பதாக முழங்கால் படிட்டு இதே மாதிரி தான் 2 சைடு எங்கள் சபையில் இருக்கும். நான் மேலே கூட வர மாட்டேன். அந்த பலிபீடத்தில் படிக்கட்டில் நின்று எத்தனையோ முறை என் சபை மக்கள்லாம் போனதுக்கப்புறம் கதவெல்லாம் அடைச்சிட்டு நான் கண்ணீரோடு ஜெபித்த எத்தனையோ ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறார், ஆண்டவர் உத்தரவு கொடுத்துருக்கிறார். ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை. எத்தனை பேருக்கு தெரியும், ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஆளா இருந்தா ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவியில் ஏறிற்று. ஆமென். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவன் சூறை செடியில் இருந்தாலும் சாகணும்னு ஆசைப்பட்டாலும் எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி டிப்ரெஷனில் இருந்தாலும் கர்த்தாவேன்னு சொல்லி கூப்பிட்டான். என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு? எலியா எந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம் அதே கர்த்தர் தான் இன்னைக்கு நோக்கி கூப்பிடுறோம். நிச்சயமா சிறை இருப்ப கர்த்தர் இன்னைக்கு மாற்றி, அல்லேலூயா, சூறை செடியை கர்த்தர் ஓ தேங்க்யூ தோற்கடிக்க வச்சு உன்னை ஜெயிக்க வச்சு அனுப்புவார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி தேவனை நோக்கி கூப்பிட்டா. எத்தனை நாள்? எஸ்தர் ராஜாத்தி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். எத்தனை நாள்? 3 நாளுங்க. எத்தனை நாள்? இந்த வருஷத்தில் எத்தனை நாள் இருக்குது? 365 நாள் இருக்குது. அந்த 65 விட்டுருங்க, முன்னாடி இருக்கிற 3 இருக்குது பாருங்க. அதில் 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமல் குடியாமல் தேங்க்யூ உபாசம் பண்ணி ஜெபிச்சா ஜெயிச்சிட்டான். ஆமான் கொண்டு வந்து நிறுத்தின சூறை செடியை ஜெயிச்சிட்டா. அல்லேலூயா. அவன் முதல் வாழ்க்கையில் ஜெயிச்சா. எப்படி தெரியுமா? தேங்க்யூ.
அந்த 127 தேசத்திலிருந்து தேங்க்யூ பெண்கள் எல்லாம், அழகான பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ராஜாவுக்கு நல்ல மனைவியா ஒரு நிற்க வைக்கணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ கொண்டு போன 127 தேசத்திலிருந்து கொண்டு போன தேங்க்யூ அந்த பெண்களில் எஸ்தரும் ஒருத்தி. அந்த பெண்கள் அத்தனை பேருக்கும் 6 மாதம் ஹமாம் சோப்பு போட்டு குளிப்பாட்டினாங்க. அப்படி தானே போட்டிருக்கு பைபிளில். 6 மாதம் லைஃப் பாய் சோப் போட்டு குளிப்பாட்டினாங்க. அப்படியா இருக்கு? அது என்னமோ வெள்ளை போலத்துலேயும் சுகந்த வர்த்தகத்திலையும் போட்டு போட்டு குளிப்பாட்டுறாங்க. எப்பா ஒரே ஒரு நாள் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு 1 வருஷம் தேய்ச்சி தேய்ச்சி குளிப்பாட்டுறாங்க. பாருங்க எப்படி குளிப்பாட்டுறாங்க, குளிப்பாட்டுறாங்க குளிப்பாட்டுறாங்க குளிப்பாட்டுறாங்க. அப்படியே கொண்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்த முடியாது. ராஜாக்கு முன்னாடி போய் நிறுத்தணும்னு அவ்வளோ ஆயத்தம் வேணும். எவ்வளோ ஆயத்தம்? 1 வருஷம். தேங்க்யூ. கிட்டத்தட்ட 6 மாதம் பாருங்க. அந்த பிள்ளைய அந்த பொண்ணு ராஜா முன்னாடி போய் நின்று செலக்ட் ஆகிறதுக்கு அவ்வளோ ஆயத்தங்கள். 6 மாதம் அதில் 6 மாதம் இதில்னு போட்டு குளிப்பாட்டி தேய்ச்சி என்னென்னவோ பண்ணி எக்ஸாமுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. 127 தேசத்துலேருந்து வந்த அழகிங்க எல்லாம் தேங்க்யூ கிழவியை கூட அழகியாக மாற்றி அனுப்புகிறாங்க. அதில் அவள் செலக்ட் ஆயிட்டா. எஸ்தர் மாத்திரம் செலக்ட் ஆயிட்டா. நான் சொல்றேன், 1 வருஷம் ஆயத்தமாய் 1 வருஷம் காத்திருந்த ஆயத்தமான எஸ்தருக்கு அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சது, நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சது. அனாதை, சொந்தமா சொல்லிக்க தாய் தகப்பன் இல்லாதவ, வீடு வாசல் இல்லாதவ, அவ 1 ஆண்டு காத்திருந்து ஆயத்தமானதுல ஓ தேங்க்யூ அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சது. ஆனா நான் சொல்லுகிறேன் தேங்க்யூ 3 நாளுங்க காத்திருந்து உபாசம் பண்ணி நெருக்கத்தில் போராட்டத்தில் ஜெபம் பண்ணவளுக்கு அவளுக்கு மாத்திரம் இல்லை 127 தேசத்தில் உள்ள அத்தனை யூத குலத்துக்கும் வாழ்க்கை கிடைச்சது. பாருங்க, நான் சொல்றேன், நீ பலவீனமான ஆள் தான், உனக்கு பெரிய காரியம் ஒன்றும் தெரியாதா, ஆனா நீ ஜெபம் பண்ணு. நெருக்கத்தில் ஓ தேங்க்யூ. சபையில் ஊழியக்காரங்களை யார் என்ன நெருக்கத்தில் இருந்தாலும் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாரு, என் ராஜா கேட்பார். சூரை செடி மாறும். தேங்க்யூ. சூரை செடியை கர்த்தர் எரிச்சு போட்டு உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். அடுத்ததாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 5வது வசனம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது போதுங்கா. அவன் விழித்து பார்த்தபோது அடுத்து என்ன செஞ்சான்னா அவன் விழித்தான். தேங்க்யூ. சிலதெல்லாம் நடக்கவே நடக்காது. நடக்கிறதுக்கு முன்னாடியே பயந்து இருக்கிறவங்களையும் பயன்படுத்தி எல்லாம். நான் சொல்கிறேன் கர்த்தருடைய ஜனமே, தேங்க்யூ. விழித்துப்பார். நீ பார்க்க வேண்டியது ஒன்று இருக்குது. நீ கண் விழிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் அதிகாலை ஜெபம் எங்கள் சபையில் ஒவ்வொரு நாளும் நடக்குது. அல்லேலூயா. சரியாக 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். ஆனால் எப்போ திரும்ப எழுந்திருப்பாங்க? 4:15 லிங்க் ஆன் பண்ணிடும். அல்லேலூயா. 4:20 4:30 அவ்வளோதான். ஜனங்க அப்படியே வர ஆரம்பிப்பாங்க. தேங்க்யூ. விழித்திருக்கிறவங்க இந்த 1 ஆண்டுக்குள்ள எவ்வளோ ஜெயத்தை பார்த்துருக்காங்க தெரியுமா? தயவு செய்து தேங்க்யூ. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் நோக்கி கூப்பிடுங்கள். ஒரு காலகட்டத்தில் தேங்க்யூ யாரு தட்டி எழுப்பாமே எழுந்து ஜெபிச்சாலும் அலார வச்சுலாம் நீ எழுந்திருக்கல, நீயா அலறி அடிச்சு எழுந்த, ஐயோ நேரம் ஆயிடுச்சு, என் கர்த்தர் எனக்கு காத்திருப்பாருன்னு சொல்லி ஜெபித்த ஆளு ஆண்டவர் சொல்ல விழித்து பார்த்தபோது அவன் கண்ணை விழிச்சு பார்த்தாங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீ கண் விழிச்சு பார்த்தீனா தேங்க்யூ உன்னை பலப்படுத்துகிற பரலோகத்தின் பலன். ஹல்லேலூயா. நீ அவ்வளோ சீக்கிரத்தில் பலன் அடைய மாட்ட. யாருடைய வார்த்தையை உன்னை எடுத்து நிறுத்தாது. ஆனா தழலில் சுடப்பட்ட அப்பமும் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கண்ணை மூடிட்டு இருந்தா செத்து போணும் நினைப்ப. கண் விழிச்சு பார்த்தீனா ஓ ஜீவாப்பம், ஜீவ தண்ணீர் உன்னை வாழ வைக்க, உன்னை கொண்டு அநேகரை வாழ வைக்கிற ஒரு பரலோகத்தின் பலன், ஒரு பரலோகத்தின் மன்னா. ஹல்லேலூயா. நீ சாப்பிட போற, நீ எழுந்துரு, நீ புசி, நீ அதை குடி அப்படின்னு சொல்லுகிற ஒரு சத்தம். எழுந்துட்டான், நின்னுட்டான், சாப்பிட்டான். என்ன சொன்ன? நான் சொல்றத சொல்லுங்களேன். படுத்தவன் எழுந்தவன் புசிச்சவன் தண்ணி குடிச்சான். வசனம் சொல்லுது திரும்ப படுத்து கொண்டான். 6வது வசனம் என்ன சொல்லுது? தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து, அட பாவி, எவ்வளோ தூரத்தில் நீ சூறை செடியை ஜெயிக்கணும், உன் யுத்தத்தில் ஜெயிக்கணும், நீ பலவீனத்தை ஜெயிக்கணும்னு சொல்லி போராடி தூதனை அனுப்பி அதை கொடுத்து இதை கொடுத்து இல்லை போன்வீட்டா கொடுத்து ஹார்லிக்ஸ் கொடுத்து மாட்டுவால் சூப்பு கொடுத்து பண்ணால் புள்ள தேரவே தேராது, ஒல்லியாகவே இருக்கும். என்ன செஞ்சால் இது தேரும்? எவ்வளோ கோவம் வரும்ல நம்மளுக்கு.
ஏன் உடம்புல ஒட்டவே மாட்டேங்குது, ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? பிள்ளைகளை போட்டு திட்டுவோமே. நான் சொல்ற கர்த்தருடைய ஜனமே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே விழிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். விழித்த போது அவன் பார்த்தது தழலில் சுடப்பட்ட தேங்க்யூ அப்பமும் தண்ணீரும் இருந்தது. நீ எத்தனை முறை ஆலயத்துக்கு வந்திருக்கிற, எத்தனை முறை சுட சுட தேங்க்யூ. உனக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆனால் பேசும்போது ஆமென் அல்லேலூயா எல்லாம் சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் திரும்ப சூறைச்செடியில் படுத்துக்கிட்டியே. நியாயமா இது? நியாயமா இது? நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், திரும்ப உன் வாழ்க்கையில் சூறைச்செடி வரக்கூடாது. திரும்ப நீ சூறைச்செடியில் படுக்க கூடாது. என் கர்த்தர் வைராக்கியமா இருக்கிறாரு. இப்ப திரும்ப கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி இன்னைக்கு திரும்ப தேங்க்யூ இந்த ரெண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உனக்காக தூதன் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே கொடுத்த மன்னா, ஏற்கனவே கொடுத்த வார்த்தை, நீ சாப்பிட்டது உண்மைதான், நீ தண்ணி குடிச்சது உண்மைதான். ஆனா போய் சூழ்நிலையை பார்த்து நீ சோர்ந்துட்டியே, உன்னுடைய சூழ்நிலையில நீ திரும்ப போய் சூறைச்செடியில படுத்துட்டியே. என் கர்த்தர் சொல்கிறாரு, இல்ல அந்த பலன் போதல, அந்த அபிஷேகம் போதல, ஓ தேங்க்யூ அந்த காரியம் உனக்கு போதல, திரும்ப உனக்கு ஒரு மன்னா. எல்லாரும் எழுந்து நிப்போமா, எல்லாரும் எழுந்து நிப்போமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்த போகிறார், உன்னை பலப்படுத்த போகிறார். ரக்கதன ஹந்தலோதரபா. எஸ் எஸ் எஸ். ஓ தேங்க்யூ. இப்ப கர்த்தர் கொடுக்கிற போஜனம், இப்ப கர்த்தர் கொடுக்கிற மன்னா இயேசுவின் நாமத்தினாலே இப்பவும் அதே வசனம் தான், அதே பைபிள் தான் கர்த்தர் பேசுறாரு. எலியாவே எலியாவே நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரையா. ஓ அந்த பிரயாணத்துக்கு, அந்த தேவ திட்டத்துக்கு, அந்த தேவனுடைய முகாந்திரத்துக்கு இப்ப இருக்கிற பலன் உனக்கு போதல. அதனாலதான் ரெண்டாம் விசை. God has always second chance. இயேசுவின் நாமத்தினாலே நீ போதும்னு இருந்தா கர்த்தர் திரும்ப வந்திருக்க மாட்டாரு. ஆனா திரும்ப நீ பலப்படணும். திரும்ப வாழ்க்கையில சூறைச்செடி வரக்கூடாதுன்றதுனால என் கர்த்தர் திரும்ப வந்து நல்ல கரங்களை தலைக்கு மேல தட்டி, எனக்காக தான் இந்த வார்த்தை, எனக்காக தான் இந்த வார்த்தை. நான் சூறைச்செடியை ஜெயிக்கணும், நான் சூறைச்செடியை தோற்கடிக்கணும், நான் சூறைச்செடியை மேற்கொள்ளணும். கர்த்தர் அப்படி இறங்குறாரு, கர்த்தர் அப்படி இறங்குறாரு. உன்னை பலப்படுத்துகிற ரெண்டாம் விசை திரும்ப வந்து உன்னை பலப்படுத்துகிற தேவ வார்த்தை, அந்த வார்த்தை, அந்த வசனம், அந்த அதிகாரத்துல நீ தேடி பாரு. திரும்ப எலியா சூறை செடியை தேடி போகல. அவன் வாழ்க்கையில திரும்ப சூறை செடி வரவே இல்லை. அவன் ஓடத் தொடங்கினான். இயேசுவின் நாமத்தினாலே ஒரே பர்வதம் மட்டும், தேவன் கொடுத்த மன்னா, தேவன் கொடுத்த வார்த்தை, தேவன் உன்னை பலப்படுத்தினார்னா இரவும் பகலும் 40 நாள் நல்ல கையை உயர்த்தி, இதுவரைக்கும் செய்தது அல்ல, இனி நான் செய்ய போகிறது, என்னை கொண்டு கத்த செய்ய போகிறது மகிமையா இருக்க போது. இரவும் பகலும் நடந்தே போய் ஒரே பர்வதத்தில் போய் சேர்ந்தான். கத்த சொல்றாரு, உன் ஓட்ட முடியாது, உன் ஓட்ட வியாதியில முடியாது, உன் ஓட்ட பிரச்சனையில முடியாது, சூறை செடி உனக்கு முடிவை கொண்டு வர முடியாது. உன் வாழ்க்கையில நீ சூறை செடியை ஜெயிக்க போற, நீ சூறை செடியை அழிக்க போற, நீ சூறை செடியை மேற்கொள்ள போற. சூழ்நிலை ஜெயிக்க விட மாட்டா, சூழ்நிலை உன்னை ஜெயிக்கும்படி செய்ய போற. நல்ல கரைகளை தட்டி ஆவில நிரம்பி சத்த நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சோர்ந்துராத, தளர்ந்துராத. ஆவியானவர் வைராக்கியமா இருக்கிறாரு. ஓ நீதான் இந்த அணைக்காட்டுக்கு எலியாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி நிறுத்துறாரு. உன்னை கொண்டு அநேகரை கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்ல வைக்க போறாரு. நல்ல பலமாய் கரங்களை தட்டி